மூலமாக, போராட்டக்குழு சந்திக்கிறதன் மூலமாக இவங்களுடைய உறவு வந்து ஒரு போராட்ட உறவாக தான் முதல்ல ஆரம்பித்தார். லெனின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரட்சிகர எந்திரம். நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் வந்து பெரும் பங்காற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். ஒரு சண்டையில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழிச்சிட்டோன்னா அந்த நாடு வந்து நிலகுலைஞ்சிரும். அதுதான் யுத்த முறை. உளவாளிகளுக்கு கூட தெரியாமல் இந்த தொழிற்சாலைகளெல்லாம் வேறு இடத்துக்கு மாற்றினாங்க. கிட்டத்தட்ட 1524 தொழிற்சாலைகளை இருந்த இடத்த விட்டு, அதுலேயும் 1360 தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ தடவாளங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் வந்து என்னது போராட வேண்டிய தேவை இருக்குது. போராட்ட முறை மாறலாம், ஆனால் வந்து போராட்டம் அப்படிங்கிறது இன்னும் அது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். தோழர்களுக்கு வணக்கம். லெனின் நினைவு நூற்றாண்டு விழாவை வந்து நம்ம வந்து இப்போ தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வகையில் நம்ம வந்து இந்த வாரம் வந்து குரூப்ஸ்கயாவை பற்றி பேச போகிறோம். லெனினோட நினைவு நூற்றாண்டில் குரூப்ஸ்கயாவுக்கு என்ன பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப்ஸ்கயா வந்து லெனினுடைய இணையர். குரூப்ஸ்கயா லெனினுடைய இணையர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது இயல்பாகவே நம்மளுக்குள்ள ஒரு இது வந்துடும். எப்படின்னா, இப்போ லெனினும் குரூப்ஸ்கயாவும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களா, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து யாராவது வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சாங்களா, அந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா வந்து நம்ம வந்து மார்க்ஸ் ஜென்னி பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ தான் வந்து பிப்ரவரி மாதம் வேறு வந்துட்டு போயிருக்குது. அப்போ எல்லாருமே காதலர்களுக்கு வந்து உதாரணமாக சொல்லணுன்னா எல்லாருமே வந்து யாரை சொல்லுவாங்கன்னா மார்க்ஸ் ஜென்னியை வந்து சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் வந்து மார்க்ஸ் ஜென்னியுடைய காதல் மாதிரி வராது அப்படின்னு வந்து சிலாகிச்சு பேசுகிறதுலாம் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உற்சாகமான ஒரு விஷயமா இருக்குது. மார்க்ஸ் வந்து காதலிச்சார் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஆழமான காதலில் இருந்தாங்க. ரெண்டு பேருமே வந்து பெருசியா நாட்டை சேர்ந்தவங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஜெர்மனி இருக்கு இல்லையா, அந்த நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க. இயல்பாகவே ரெண்டு பேருமே வந்து பள்ளியிலேருந்தே அவங்க வந்து நண்பர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய வேறுபாடுகளும் இருந்தது. வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ் பொறுத்தவரை வந்து ஒரு யூத சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய குடும்பம் வந்து ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் திருப்பி அவங்க வந்து யூத குடும்பமாக இருந்து அவங்க கிறிஸ்தவர்களாக வந்து மதம் மாறின ஒரு குடும்பம். மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பார். ஆனால் வந்து ஜென்னியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவங்க வந்து அப்படியே நேர்மாறான அவங்க வந்து ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க ஜென்னி. அவங்க நேற்று தோழர் சொன்னார் ஜென்னி வந்து பேரழகி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நிஜமாவே வந்து பேரழகி தான். அவங்களுக்கு வந்து நடன கலையில கூட அவங்களுக்கு வந்து ஆர்வம் இருந்தது. அப்போது அந்த மாதிரியான நேரத்தில் இப்படி ஒரு பேரழகான ஒரு பெண், நடனத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெண்ணுனா இயல்பாகவே அரச குடும்பத்தில் இருக்க ஆண்கள், அப்புறம் வந்து பிரபுக்கள், குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாருமே வந்து ஜென்னியை வந்து திருமணம் செய்துக்கிறதுல ஆர்வம் காட்ட தான் செய்வாங்க. ஆனாலும் ஜென்னி வந்து காதலித்தது என்னமோ வந்து மார்க்ஸை தான். அப்போ வந்து மார்க்ஸும் ஜென்னியும் காதலிக்க ஆரம்பிக்கிறப்போ மார்க்ஸ் வந்து பொது உடைமை சித்தாந்தத்துலலாம் அவருக்கு வந்து ஆர்வமெல்லாம் இருந்தது கிடையாது. அவர் ஒரு இயல்பாக ஒரு சராசரியாக ஒரு இளைஞன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளால் ஜென்னியினுடைய அழகில், அவங்களுடைய பேச்சில், அவங்களுடைய நடனத்தில் இதிலெல்லாம் வந்து ஒரு மயங்கி அவங்க ரெண்டு பேரும் வந்து காதலிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை மாறினதுங்கிறது வேற. ஒரு செல்வ செழிப்போடு உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்த ஜென்னி வந்து மார்க்ஸ்க்காக எல்லாத்தையும் துறந்து வந்து ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வந்து மேற்கொண்டாங்க. மார்க்ஸ் வந்து அடிக்கடி நாடு கடத்தப்படுவார். அப்போ அவரோட சேர்ந்து இவங்களும் கஷ்டப்பட்டாங்க, ஏழ்மையில் இருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு பிறந்ததில் வந்து 4 குழந்தைகள் வந்து இந்த ஏழ்மைக்கே பலி கொடுக்க வேண்டியதாக போச்சு. 3 குழந்தைங்களை தான் வந்து அவங்களால காப்பாற்ற முடிஞ்சுது. 4 குழந்தைகள் வந்து செத்து போயிட்டாங்க. அப்போது அதை பற்றியெல்லாம் ஜென்னி எழுதும்போது நம்மளுக்கெல்லாம் கண்ணீர் வர மாதிரி இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, என்னோடய குழந்தை வந்து பால் பிறந்த
குழந்தை பால் குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது என்னுடைய மார்பில் இருந்து ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொடுக்குறதுக்கு அவங்ககிட்ட பால் கிடையாது. குழந்தைக்கு பால் இல்லாமல் அது அவ்வளோ தூரம் கடிச்சு ரத்தத்தை கூட இழுத்துருக்கு. அப்போ அது இவ்வளோ பசியில் வந்து அது உறிஞ்சி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். அப்போது அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையில் தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல. இன்னொரு குழந்தை இறந்தப்போ ஜெனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவன் வந்து பிறந்தப்போ எனக்கு தொட்டில் கொடுக்க முடியல, செத்தப்போ சவப்பட்டி கூட என்னால் கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு இருந்தாலும் கூட மார்க்ஸுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதையும் வந்து ஜென்னி வந்து நேசித்தாங்க. ஜென்னியை வந்து மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மூலதனம் நூலெல்லாம் எழுதும்போது அவருடைய கையெழுத்து வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அவர் ஏதாவது பதிப்பகங்களுக்கெல்லாம் வந்து அவருடைய எழுத்துக்களை வந்து அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து வாசிக்க கூட முடியாது. அவங்களால அதை வந்து டைப் பண்ணி தானே அடுத்து அச்சில் ஏற்றணும். அவங்களால அதெல்லாம் முடியவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இருக்கும் அவருடைய கையெழுத்துலாம். அப்போ ஜென்னி என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து திருப்பி அவங்க எழுதுவாங்க. மார்க்ஸ் எழுதின நோட்டை பார்த்து அவங்க திருப்பி எழுதுவாங்க. அப்போது மார்க்ஸ் என்ன சிந்திக்கிறாரு, அவர் என்ன வார்த்தைகள் அந்த இடத்துல பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னு தெரிஞ்சால் தான் ஜென்னியால் அதை திருப்பி எழுதியிருக்க முடியும். அப்போ அவங்களும் அந்த விஷயத்தில் வந்து அவ்வளவு ஆர்வமாக இருந்தாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எழுத்தாளரும் கூட அவங்களும் நிறைய விஷயங்களில் தத்துவார்த்த விஷயங்கள்லேயும் சரி, அரசியல் தளத்துலேயும் சரி, அவங்களும் வந்து எல்லா அறிஞர்களோட உட்கார்ந்து வந்து விவாதிக்கக்கூடிய அளவு அவங்களும் வந்து திறமையானவங்க. ஜென்னி இறந்தப்போ மார்க்ஸ் வந்து சொல்லியிருப்பார், அவளை மாதிரி ஒரு பெண் வந்து எனக்கு கிடைக்கலன்னா நான் சாமானியனாகவே வந்து வாழ்ந்து செத்து போயிருப்பேன், அவள் வந்து எனக்கு கிடைச்ச வரோம் அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அப்படியே அந்த அளவுக்கு வந்து ஒரு உன்னதமான ஒரு காதல் தான் மார்க்ஸும் ஜென்னியும் வாழ்ந்தது. இங்கே வந்து லெனின் குரூப்ஸ்கே விஷயம் வந்து அப்படி கிடையாது. அந்த மாதிரியான காதல்னு சொல்லக்கூடியது. ஏன்னா லெனினுக்கு இந்த மாதிரியான ஒரு காதல், ஏன்னா வந்து மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் இளைஞராக இருக்கும்போது அவர் அழகை ரசிப்பார், அவர் கவிதையை ரசிப்பார், அவருக்கு ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள், ஷெல்லியோடைய நாடகங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அதை அப்படியே தத்ரூபமாக நடித்து காட்டுவார். இந்த மாதிரி ஒரு கலைஞராக வந்து மார்க்ஸ் இருந்தார். ஆனால் லெனினுடைய வாழ்க்கை வந்து அந்த மாதிரி இருக்கலை. சின்ன வயசில் அவருக்கு காதலிக்கிறதுக்கான எந்த சூழலுமே அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்க அப்பா வந்து கல்வித்துறையில் இருந்தார், அவங்க அண்ணன் வந்து அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டு இருந்தார். அவர் என்ன மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாருன்னு சொன்னால், அரசரை கொன்னுட்டா இந்த சமூகத்தில் மாற்றம் வந்துடும் அப்படிங்கிறது, அதாவது தனிநபர் ஒளித்தொழிப்பு மூலமாக இந்த சமூகத்தை மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு குழுவில் வந்து மார்க்ஸுடைய அண்ணன் வந்து இயங்கிக்கிட்டு இருந்தார். அப்படி இயங்கிட்டு இருக்கும்போது அரச படையினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிட்டா நம்மளுக்கே தெரியும், அவங்களுக்கு அடுத்து வந்து மரண தண்டனை தான். அப்போ மரண தண்டனை விதிக்கப்பட்டு லெனினுடைய அண்ணன் வந்து கொலை செய்யப்படுறார். இப்படி வந்து லெனின் வந்து எப்பவுமே ஒரு அரசியல் தாக்கத்துக்கு வந்து ஆளானவர். அப்போ இந்த சமூகத்தில் விடுதலை பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது எந்த வகையில் இருக்குது அப்படின்னு அவர் வந்து அப்போவே வந்து சின்ன வயசுலேயே ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி வந்து லெனினுடைய வாழ்க்கை முழுக்க வந்து அவருடைய ரத்தம் ஃபுல்லாக ஊறி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா புரட்சி தான். ஒரு சமூக விடுதலையை நோக்கின அந்த எண்ணம் தான் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அதனால் அவருடைய வாழ்க்கையில் வந்து காதலிக்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அவர் யாருடைய அழகுலையும் மயங்கலை, யாருக்கும் கவிதையும் எழுதலை. லெனின் வந்து குரூப்ஸ்கேயாவுக்கு காதல் கடிதம் எழுதினார் அப்படின்னு எங்கேயும் பதிவு செய்யப்படவும் இல்லை. குரூப்ஸ்கேயாவுக்கு வாழ்க்கை எடுத்துப்போம். குரூப்ஸ்கேயாவோட அப்பா வந்து இராணுவ அதிகாரியாக இருந்தார். போலந்து நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பில் வந்து அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாங்க. போலந்து நாட்டுக்கு போனவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ரஷ்ய மன்னரால் வந்து குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்படுறாரு. என்ன மாதிரியான குற்றச்சாட்டுனா, இவர் வந்து மக்கள்கிட்ட வந்து இணக்கமாக இருக்கிறாரு, மக்களுக்கு சலுகை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுக்கு அவர் வந்து ஆளாகிறார். ஏன்னா ஒரு அரசாங்க அதிகாரி, இராணுவ அதிகாரி வந்து எப்படி இருக்கணும், இன்னொரு நாட்டுக்கு அதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக அவருக்கு கீழே அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னால் அவர் எப்படி இருக்கணும், அந்த மக்களை எப்படி வச்சுருக்கணும் இல்லையா, வரி வசூலித்து ரொம்ப கடுமையாக அவங்கள வந்து அடக்கி வச்சிட்ருக்கணும். ஆனால் இவர் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி தண்டனைக்கு ஆளாக்கப்படுறாரு, அதாவது வேலையை விட்டு நீக்கப்படுறாரு. அப்புறம் அவங்களுக்கு வறுமை தான் குடும்பத்தில்.
முழுக்க முழுக்க வறுமை நிலவுது. இப்படிப்பட்ட சூழலில் அவங்கள குரூப்ஸ்கே 14 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா செத்து வேற போயிடுறாரு. அப்போது குரூப்ஸ்கேவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களால வந்து படிக்கிற காலத்திலேயே மார்க்ஸை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மார்க்ஸை படிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க்ஷீட்டு மேலே ஒரு ஈடுபாடு வந்துடுது. அப்போ இவங்க தொழிலாளர்களுக்கு பாடம் எடுக்கிற டீச்சராக வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க குரூப்ஸ்கே. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மன்னராட்சிக்கு கீழே தான் இருக்குது. அப்படியே இருந்தால் கூட அங்கே வந்து தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து பெருக ஆரம்பிச்சிட்டு, தொழிற்சாலைகள் பெருக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னாலே இயல்பாக வந்து தொழிலாளர்கள் எல்லாம் இருப்பாங்க. தொழிலாளர்கள் ஏற்கனவே வந்து மன்னராட்சி, அப்போ அங்கே அடக்குமுறையும் சேர்ந்து தான் இருக்கும். அப்போது இயல்பாகவே தொழிலாளர்கள் என்ன செய்வாங்கன்னா குழுக்களாக அவங்களுக்கான பிரச்சனைகளை பேசுகிறது, ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறது, இந்த மாதிரி ஒரு இயல்பாக வந்துடும் இல்லையா. அப்போ தொழிற்சாலைகள் வந்து உருவாகிட்டப்போ அங்கே இயல்பாகவே வந்து தொழிலாளர்கள் உருவாகிடுறாங்க. அவங்களுக்கான சின்ன சின்ன குழுக்கள், எதிர்ப்பு குழுக்களும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் வந்து பீட்டர்ஸ்பர்க் தான் வந்து ரஷ்யாவோட தலைநகரமாக இருந்தது. அது ஒரு தொழில் நகரமும் கூட. அப்படி அந்த மாதிரியான நேரங்களில் வந்து லெனினும் வந்து பீட்டர்ஸ்பர்க் போகிறாரு. அங்கே வந்து தொழிலாளர்கள் மத்தியில் வந்து வேலை செய்கிறாரு. அவரும் ஒரு போராட்ட எதிர்ப்பு குழுவை வந்து உருவாக்குறாரு. அப்போது அங்கே ஏற்கனவே சின்ன சின்ன குழுக்கள் இருக்குது இல்லையா. அந்த மாதிரியான ஒரு குழுக்களில் யார் இருக்குன்னா குரூப்ஸ்கேவும் இருக்காங்க. அப்போ லெனின் வந்து இந்த போராட்ட குழுக்களை வந்து ஒன்றிணைக்க ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன செய்கிறாங்க, இயல்பாக வந்து 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட்டத்தின் மூலமாக, போராட்ட குழு சந்திக்கிறதின் மூலமாக இவங்களுடைய உறவு வந்து ஒரு போராட்ட உறவாக தான் முதல்ல ஆரம்பிக்குது. இங்கே வந்து பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் வந்து நிறைய குழுக்கள் இருக்குது. அது திருப்பி எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றாகுது. லெனின் வந்து இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான குழுக்களை எல்லாம் சேர்த்து வந்து சமூக ஜனநாயக கட்சியை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் அது வந்து வளர்ச்சி அடையும் போது அது வந்து 2ஆக பிரியுது. மென்ஸ்விக், போல்ஸ்விக், இந்த மாதிரி 2ஆக பிரியுது. லெனின் வந்து போல்ஸ்விக்கனுடைய தலைமையேற்று இருக்கிறாரு. அப்படிங்கிறதெல்லாம் 2வது பட்சம். நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, குரூப்ஸ்கேயாவுக்கும் லெனினுக்கும் இருந்த உறவு அப்படிங்கிறது வந்து என்ன உறவு? போராட்ட உறவு. அவங்களுடைய காலகட்டத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ரஷ்யா வந்து ஒரு கிறிஸ்தவ நாடு. மற்ற நாடுகளோட இதை வந்து ஒப்பிட்டு பார்க்குறப்போ ரஷ்யாவில் வந்து பெண்களுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருந்தது. அங்கே பெண்களுக்கு வந்து என்ன செய்ய முடியாதுன்னா, சுதந்திரமாக அவங்களால ஒரு கருத்து கூட சொல்ல முடியாது. அவங்களால வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது. அவங்களால சமையல் அறையை விட்டு கூட வெளியில் வர முடியாத ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறை தான் அங்கே இருந்த பெண்கள் கிட்ட வந்து நிலவிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறப்போ அந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இது மன்னராட்சி காலகட்டம் இல்லையா. அப்போ அங்கே வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களையும் மன்னன் வந்து சமாளிக்கணும், அடுத்த நாடுகளோட போர் புரியணும். இந்த மாதிரி ஒரு போர் சூழல் தான் வந்து உருவாக்கி அந்த நாட்டில் வந்து இருந்துகிட்டே இருந்தது. அப்போ போர் சூழல் இருக்குதுன்னா இயல்பாகவே அங்கே வந்து என்ன பிரச்சனை இருக்கும், ஆண்கள் எல்லாம் போர்க்களத்துக்கு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து வறுமை வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. வறுமை இருந்ததுனால பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா குடும்பத்தையும் அவங்களால நிர்வகிக்க முடியாது, அவங்களுக்கு வேறு எந்த சுதந்திரமும் கிடையாது, எதுவுமே கிடையாத நிலைமையில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் அங்கே வந்து என்ன செய்யுதுன்னா, ரஷ்யாவில் தொழிற்சாலைகள் வந்து வர ஆரம்பிக்குது. அப்போது நகரங்களில் தொழிற்சாலைகள் வர ஆரம்பித்தப்போ இந்த கிராமப்புறங்கள்லேருந்து பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, வேறு வழி கிடையாது, ஆண்கள் இல்லாத வீடு, நம்ம சம்பாதிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு போகிறாங்க. ரொம்ப குறைவான ஒரு கூலி தான் அவங்களுக்கு கிடச்சிது. அதே மாதிரி வந்து அந்த நேரத்தில் அதிக உழைப்பை வந்து சுரண்டுனாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தொழிற்சாலைகளில். ஆனாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் அப்படின்னு ஒரு சின்ன மூச்சு எழுக்கிற மாதிரியான ஒரு இடைவெளி கிடைச்சது. அவங்களால நம்மளும் பொருளீட்ட முடியும், நம்மளும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்க ஆரம்பிச்சது அந்த காலகட்டம். அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய செல்வ சீமாட்டிகள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் சில சலுகைகள், நாங்களும் வந்து படிக்கணும், எங்களுக்கும் வந்து ஓட்டுரிமை வேணும், இந்த மாதிரி சின்ன சின்ன சலுகைகளை கேட்டு அவங்க
போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான பெண்களில் கூட சில பேர் வந்து புரட்சியாளர்களாக மாறினாங்க. எந்த அளவுக்கு மாறினாங்கன்னு சொன்னால், அரசரை கொலை செஞ்சுட்டா நம்ம நாடு வந்து விடுதலை அடைஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த குழுக்களில், தீவிரமான அந்த குழுக்களில் இந்த பெண்களும் பணியாற்றினாங்க. இந்த இன்னொரு பக்கம் உழைக்கும் மகளிர், அந்த பக்கத்தில் யாருன்னா குரூப்ஸ்கேயா, கோலண்டாய், இந்த மாதிரியான பெண்கள் வந்து என்ன செய்தாங்கன்னா போல்ஸ்விக் கட்சியில் வந்து அவங்க வந்து அதிகாரிகளாக அவங்க வந்து வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் குரூப்ஸ்கேயா வந்து லெனினுடைய அறிவாற்றல், அவருடைய தலைமை பண்பு, இதெல்லாத்தையும் பார்த்து வியந்து அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி மார்க்ஸுக்கும் ஜென்னிக்கும் இருந்த காதலை விட நம்ம லெனினுக்கும் குரூப்ஸ்கேயாவுக்கும் இருந்த காதல் வந்து வித்தியாசமானது. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், லெனின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரட்சிகர எந்திரம். அவருடைய ரத்தம் முழுக்க வந்து புரட்சி புரட்சி அப்படின்னு அந்த அங்கே வந்து அவரை பொறுத்த வரைக்கும் எந்த உறவுகளுக்கும், குடும்ப உறவுகளுக்கும் வந்து இடம் கிடையாது. அவங்க அண்ணன் செத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அவர் வந்து புரட்சியில் குதிச்சிடல. அண்ணன் ஏன் செத்தாரு, அதுக்கான சமூக காரணம் என்ன, இப்படிங்கிற விஷயத்தை ஆய்வு பண்ணுறதுக்காக தான் அவர் வந்து புரட்சிக்கே வந்தார். அதனால் அவருக்கெல்லாம் வந்து காதலில் வந்து உருகி கவிதை பாடுறதுக்கெல்லாம் அவருக்கு வந்து நேரம்லாம் கிடையாது லெனினுக்கு. இது வந்து லெனினுடைய தனிப்பட்ட குணாம்சமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஆனால் அவருடைய குணாம்சமும் கூட. ஏன்னா அன்னைக்கு இருந்த சமூக சூழலில் போராடாமல் வாழவே முடியாதுங்கிற ஒரு சூழலில் இயல்பாக எல்லாருக்குமே காதலை முந்தி போராட்டம் தான் அவங்க முன்னாடி வந்து நிற்கும். அப்போது மக்களுக்காக போராடுறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கடமை அப்படின்னு வரும்போது, முதன்மை கடமைன்னு வரும்போது அவங்க காதலை விட எதை தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொன்னால் போராட்டத்தை தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி ரெண்டு பேருக்குமே, குரூப்ஸ்கேயாவுக்கும் போராட்டம் தான் முதன்மையாக இருந்தது, லெனினுக்கும் போராட்டம் தான் முதன்மையாக இருந்தது. அப்போ இரண்டு போராட்டக்காரர்களுக்கு இடையில் ஒரு காதல் வரும்போது அது ஒரு உன்னதமான காதலாக தான் மாறுது. அது எந்த மயக்கமும் இல்லாத ஒரு காதலாக மாறுது. குரூப்ஸ்கேயா வந்து இவர் தான் நம்முடைய தலைவர் அப்படின்னு வந்து லெனினை ஏற்றுக்கிறாங்க. லெனின் கைது செய்யப்படுறப்பெல்லாம் அவங்களும் கைது செய்யப்படுறாங்க. லெனின் நாடு கடத்தப்படும் போதெல்லாம் அவங்களும் நாடு கடத்தப்படுறாங்க. அவங்க எப்படி நாடு கடத்தப்படுறாங்க அப்படின்னா, லெனின் வந்து சைபீரியாவுக்கு நாடு கடத்தப்படுறார். அது 1898 வருஷம். அப்போது சைபீரியாவிலேருந்து லெனின் வந்து குரூப்ஸ்கேயாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் என்ன எழுதுகிறாரு அப்படின்னு சொன்னால், நீ வந்து சைபீரியாவுக்கு வர வேண்டியது இருக்கும், ஆனால் சைபீரியாவுக்கு உள்ளே விட மாட்டாங்க. ரெண்டு பேருமே நாடு கடத்தப்பட்டவர்கள், அதனால் அங்கே வர முடியாது. எப்படி வரலான்னு சொன்னால், நீ என்னுடைய காதலி, எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண் அப்படின்னு நீ சொன்னியனா நீ வந்து எங்கே வந்துடலாம், சைபீரியாவுக்கு வந்துடலாம் அப்படின்னு லெனின் வந்து ஒரு ரகசியமாக இவங்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். அப்போ நம்ம காதல் கடிதம்னு சொன்னால் இந்த கடிதம் தான் நம்மளுக்கு வந்து தெரியுது. அப்போது அது யார்கிட்ட கொடுத்து விடுறாரு அப்படின்னு சொன்னால், குரூப்ஸ்கேயோட அம்மா கிட்ட கொடுத்து விடுறாரு. அம்மா தான் மகளை பார்க்க போக முடியும். அப்போ அவங்கக்கிட்ட ரகசியமாக கொடுத்து விடுறாரு அது கடிதத்தை. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே வந்து குரூப்ஸ்கேயோட தேவை இருக்குது, அவங்களுடைய கடமையை வந்து அவங்க வந்து செய்ய வேண்டியது இருக்குது. அதனால தான் லெனின் வந்து அவங்கள கூப்பிட்றாரு. அப்போ அம்மா மூலமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் லெனினை திருமணம் செய்துக்க போகிறேன், அதனால என்ன அவரோடு சேர்ந்து அவர் கடத்தப்பட்ட நாட்டுக்கே என்னையும் அனுப்பி வைங்க அப்படின்னு அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வைக்கும்போது அரசாங்கம் அதை வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவங்கள அங்கே அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்க அங்கே போனதுக்கப்புறம் ஒரு நெருங்கின கருத்தோட ஒன்றா பயணிக்கிறவங்க இயல்பாகவே இருக்கும்போது அவங்களுக்குள்ளால காதல் உறவு மலர்றது இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம். கொஞ்ச நாள்லேயே அவங்க அங்கே போன கொஞ்ச நாள்லேயே ரெண்டு பேரும் வந்து திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. இப்படி உலகத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க எந்த மயக்கமும் இல்லாமல் தெளிவான ஒரு பார்வையோட இணைஞ்ச கதை தான் வந்து லெனினுக்கும் குரூப்ஸ்கேயாவுக்குமான அந்த வந்து போராட்ட உறவு எப்படி காதல் உறவாக மாறுச்சு அப்படிங்கிறது வந்து. இப்படி இவங்க வந்து இணைஞ்சாலும் கூட இவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒன்றும் அவ்வளவு சுமூகமாலாம் போயிட்டு இருக்கலை. ஏன்னா லெனினும் நாடு கடத்தப்படுறாரு, அடிக்கடி நாடு கடத்தப்படுறாரு, அவங்களும் வறுமையில் உளர்றாங்க. அவங்க நாடு கடத்தப்படும் போது இவங்களும் கூடவே சேர்ந்து நாடு கடத்தப்படுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, குரூப்ஸ்கேயா வந்து ஆரோக்கியமான பெண்ணும் கிடையாது. அவங்க வந்து ஒரு நோயாளி, அவங்களுக்கு வந்து தைராய்டு நோய் வந்து இருந்தது. அதனால்
அவங்க கண் ரெண்டும் எப்போவுமே பிதுங்கி தான் இருக்கும். அப்புறம் வந்து கழுத்து அவங்களால வந்து கழுத்து இறுக்கமாக இருக்கும். அவ்வளோ சுலபமாக நம்மலாம் கழுத்தை திருப்புற மாதிரி அவங்களால கழுத்தெல்லாம் திருப்ப முடியாது. அப்போது தைராய்டு பிரச்சனைனால அவங்களுக்கு ஏற்கனவே மாதவிடாய் பிரச்சனை வேறு உண்டு. அப்போ அதுக்கான வலிகள், அதுக்கான கஷ்டங்களோடு தான் குரூப்ஸ் கேலாம் வந்து இருந்தாங்க. அவங்களுடைய காதல் வந்து எவ்வளோ உன்னதமான காதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1917 லெனின் வந்து ரஷ்யாவுக்கு திரும்ப வர்றார். ரஷ்யாவுக்கு வர்றவர் வந்து ஒரு அறைக்கூவலோடு தான் திரும்ப வர்றார். என்ன அறைக்கூவல் அப்படின்னு சொன்னால், நாம் ஒன்று ஜெயிச்சு அதிகாரத்தில் இருப்போம், அப்படி இல்லையா நாம் எல்லாரும் கைது செய்யப்பட்டு தூக்கிடப்பட்டு கொல்லப்படுவோம். இதுக்கு யாரெல்லாம் சரின்னு சொல்கிறீங்களோ அவங்களாம் என் கூட வாங்க அப்படிங்கிறது அந்த அறைக்கூவல். அப்போ தெரியும் அவங்களுக்கு, லெனின் கூட போகிறவங்களுக்கு தெரியும், நம்ம இவர் கூட போனோன்னா ஒன்று ஜெயிச்சு அரசாங்கத்தை நம்ம கைப்பற்றலாம், இல்லைன்னா சாவதான் செய்யணும் இல்லையா. அப்படிங்கிறது எல்லாமே அவங்க தெரிஞ்சு தான் குரூப்ஸ்கே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் லெனினோட ரஷ்யாவுக்கு திரும்பி வராங்க. 1917 புரட்சி நடக்குது. அதெல்லாம் வந்து அடுத்த கதை. அப்போது இது மட்டும் இல்லை, அந்த துணிச்சல் மட்டும் கிடையாது. குரூப்ஸ்கே வந்து டால்ஸ்டாயோட பற்றாளர். டால்ஸ்டாய் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து கல்வி சீர்திருத்தம், தனிநபர் முன்னேற்றம் இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்த ஆள். இவங்க வந்து அவருடைய பற்றாளர் அப்படிங்கிற வகையில் வந்து கல்வித்துறையில் நாட்டம் உள்ளவங்களாக இருந்தாங்க. அதனால தான் ஆரம்பத்திலேயே வந்து தொழிலாளர்களுக்கு வகுப்பெடுக்கிறதுக்காக அவங்க வந்து ஆசிரியையாக போனாங்க. அப்போது வந்து ஒரு சுதந்திரமான கல்வி முறை அப்படிங்கிறது என்னது, எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கனவு இருந்தது. ஏன்னா அவங்க அந்த நாட்டில் வந்து அவங்க தான் இந்த கல்வி முறையை வந்து அவங்க பெருசாக பேசுகிறாங்க. புரட்சிக்கு அப்புறமா வந்து அவங்க கல்வி அமைச்சராக இருக்கிறாங்க. லெனின் மரணத்துக்கு பிறகு கூட அதை தொடர்றாங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது கல்வியை பற்றி அதிகமாக சொன்னது வந்து பார்த்திங்கன்னா குரூப்ஸ்கே தான். எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கல்வி முறை இருக்குதுன்னு சொன்னால் பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரே கல்வி முறை தான். இப்போ நம்ம கல்வி முறை எப்படி இருக்குது, ஒரு பாடத்திட்டம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடம் எடுப்பாங்க, அப்புறம் அதை பரீட்சை வைப்பாங்க, அதில் பாஸ் ஆகிறவன்லாம் நல்ல மாணவன், நிறைய மார்க் எடுக்கிறவன் நல்ல சிறந்த மாணவன், மார்க் எடுக்காமல் ஃபெயில் ஆகிட்டான்னா அவன் மோசமான மாணவன். இந்த மாதிரி தான் நம்மளுடைய கல்வி முறையெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுடைய கல்வி முறை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மாணவனுக்கும் தனித்தனி கவனங்கள் வந்து ஆசிரியர்கள் எடுக்கணும். அப்போ தனித்தனி கவனம் எடுத்து அவங்கள வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த துறையில் அவங்க சிறந்ததாக இருக்காங்க. அவங்க ஒரு நடன கலைஞனாக இருக்கலாம், அவனுக்கு நாட்டியம் ஆடுறதுல வந்து ஆர்வம் இருக்கலாம், இல்லை பாட்டு பாடுறதுல இருக்கலாம், அவன் ஒரு ஓவியனாக இருக்கலாம், இல்லை மருத்துவத்துறையில் அவனுக்கு ஆர்வம் இருக்கலாம், இல்லை அவன் வந்து ஒரு பொறியாளனாக இருக்கிறதுக்கு ஆசைப்படலாம், அவன் இராணுவத்தில் போகிறதுக்கு ஆசைப்படலாம். சில பேருக்கு அரசியல் மேலே ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்ன மாதிரியான விஷயத்தை இந்த குழந்தை வந்து ஆர்வமாக விரும்புது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த துறையில் அவங்கள வளர்த்தெடுக்கிறது அப்படிங்கிறது தான் குரூப்ஸ்கேயாவுடைய பாடமுறை. அப்படி தான் ரஷ்யாவில் வந்து நிறைய விளையாட்டு வீராங்கனைகளாக இருக்கட்டும், மருத்துவத்துறையில் பெண்களாக இருக்கட்டும், இல்லைன்னா கலைத்துறையில் இருக்கட்டும், நடனம் பாட்டு, இல்லைன்னா இந்த மாதிரி எல்லா இராணுவமாக இருக்கட்டும், இல்லை ஒரு விவசாயியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லா துறையிலையும் பெண்களினுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அது ஏன்னா அந்த புரட்சிகர அரசாங்கம் அமையும் போது பெண்களை குறித்து பெண்களுடைய அதிகபட்சமான கருத்துக்களை வந்து முன் வச்சது வந்து குரூப்ஸ்கே தான். எப்படின்னா, இயல்பாகவே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், பெண் விடுதலை இல்லாமல் வந்து சமூக விடுதலை கிடையாது அப்படிங்கிறது இயல்பாகவே வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் கூட குரூப்ஸ்கே ஒரு பெண். அப்போ அவங்க பெண்கிற வகையில் அவங்களுக்கு பெண் முன்னேறணும் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ, அது முன்னேறதுக்கு எவ்வளோ தடைகள் இருக்குது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அப்போ இந்த விஷயங்களில் தான் வந்து அவங்க முன் வச்ச பல விஷயங்கள் தான் லெனினும்
அதுக்கப்புறம் ஸ்டாலினும் தொடர்ந்து பெண்கள் முன்னேற்றத்திற்காக அவங்க வந்து நிறைய சட்டத்திட்டங்களை இயற்றினதுக்கெல்லாம் காரணமாக இருந்துச்சு. இப்போ நம்ம பேசுகிறோம்ல, லெனின் தலைமையில் வந்து புரட்சி வந்து பெண்களுக்கு நிறைய விடுதலையை கொடுத்துச்சு. பெண்கள் வந்து அடுப்படியிலேருந்து முடங்கிறது, அப்புறம் குழந்தைகளை பராமரிக்கிறது, இந்த சலவை செய்கிறதுல அவங்களுடைய நேரங்கள் எல்லாம் போக்குறது, இப்படி வந்து புற உலகத்தைய பற்றியே சிந்திக்க முடியாமல் ஒரு குடும்ப அமைப்புக்குள்ளாலேயே சுருண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து அந்த பெண்களை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஏன்னா பெண்கள், நீங்கள் வந்து சட்டம் போட்டுடலாம், பெண்கள் வந்து படிக்கலாம், அவங்களுக்கு சொத்துரிமை உண்டு, அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு இந்தியாவிலேயும் தான் சட்டம் இருக்குது. அப்படி தான் நம்ம ஏற்கனவே போன வருஷம் கூட இதெல்லாம் பேசியிருக்கிறோம். இந்தியாவிலே இருக்குது. பெண் நினச்சா என்ன வேணாலும் படிக்கலாம் தானே, யாருமே தடை செய்ய போகிறதில்ல. அப்படி இருந்தும் நம்ம இடத்துலலாம் பெண்கள் ஏன் வந்து முன்னேறலை, ஏன் படிக்கலை? ஆனால் அவங்களுக்கு வீட்டு வேலை செய்கிறது, வீட்டை கவனிக்கிறது, இதுலேயே அவங்களுடைய எல்லா நேரமும் போயிடுது. அதை தாண்டி தான் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிற பெண் வந்து ஜெயிக்க முடியும். அப்போ இந்த விஷயங்கள்லேருந்து பெண்களை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் குரூப்ஸ் கே மாதிரியான இந்த பெண்கள் குழுக்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த பெண்களை வந்து இந்த குடும்ப பொறுப்புகள்லேருந்து விடுவிக்கிறது அப்படிங்கிற அந்த திட்டத்தை வந்து முன்வைக்கிறாங்க. எப்படி குடும்ப பொறுப்புகள்லேருந்து விடுவிக்கிறதுனா என்னது? உனக்கு கணவன்கிட்டேருந்து மனைவி பிரிச்சுட்டு வந்துடுறதா? அப்படி கிடையாது. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அதுலேருந்து பிரிச்சுட்டு வர்றதா? அப்படிலாம் கிடையாது. அவங்கள பொது சமையல் கூடம், பொது சலவை கூடம், குழந்தை பராமரிக்கிறதுக்குன்னு தனி இடம், பொதுவான ஒரு இடம், இந்த மாதிரி அமைச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இயல்பாக அவங்க சமைக்க வேணாம், அவங்களால வந்து துணி துவைக்க வேணாம், குழந்தைங்களை வந்து பராமரிக்க வேணாம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவங்க வந்து என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அவங்க நிறைய நேரம் கிடைக்குது. அப்போ அவங்களால பிடிச்ச விஷயங்களை வந்து அவங்களால சாதிக்க முடியுது. ரஷ்யாவில் வந்து ஓட்டுரிமை கொடுத்தாங்க, சொத்துரிமை கொடுத்தாங்க, சமூக கூடங்கள் அமைச்சாங்க. இது எல்லாமே வந்து பெண்கள் அமைப்பு அந்த இது இல்லாமல் வந்து சாத்தியமே கிடையாது. குரூப்ஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து லெனினோட விருப்ப நாயகியா அப்படி மட்டும்லாம் இல்லை. ஒரு போராட்ட குழுவில் இருந்தவங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனியாக சொந்த அரசியல் கருத்துக்களை உள்ளவங்க. அதனால வந்து அவங்களுக்கு சில நேரங்களில் வந்து ட்ராஸ்கினுடைய கருத்தோட வந்து ஒத்து போவாங்க. இப்போ அந்த டைமில் அந்த பெண்களுக்கு என்ன வாய்ப்பு கிடச்சிதுன்னா அதை மற்றவர்களோட பகிர்ந்துக்கிறது, உரையாடுறது, அதன் மேலே வந்து விவாதம் பண்ணுறது, இது சரியா தப்பா, இல்லை என்கிட்ட இப்படி ஒரு கருத்து இருக்குது அப்படிங்கும்போது இன்னொருத்தங்க இன்னொரு கருத்தை சொல்லுவாங்க. அது எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் ஏற்றுக்க போகிறேன், இல்லை என் கருத்து உங்களுக்கு உடன்பாடாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க. அப்படி தான் வந்து விவாதங்கள் செய்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து இருந்தது. அப்படி இருக்கும்போது குரூப்ஸ்கேயாவால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ரொம்ப ட்ராஸ்கியவாதத்துல எல்லாம் உள்ளே போகாமல் ஸ்டாலினை வந்து, ஏன்னா லெனின் காலத்துக்கு பிறகும் அவங்க வந்து அரசில் வந்து நீடிக்கிறாங்க குரூப்ஸ்கேயா. இப்போ ஸ்டாலினை அவங்களால வந்து ஏற்றுக்க முடியுது. அந்த இரண்டாம் உலகப்போர் காலகட்டமாக இருக்கட்டும், உள்நாட்டு கலவரங்கள் நடக்கும் போதாக இருக்கட்டும், ஆண்கள் பெரும்பாலும் யுத்த களத்துக்கு போகும்போது, ஆனால் யுத்த களத்துலேயும் பெண்கள் இருந்தாங்க, அதுவும் நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலுமே வந்து நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் வந்து பெரும் பங்காற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். இப்போ வந்து இரண்டாம் உலகப்போர், இப்போ ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்கள். அப்போ உளவாளிகள் ஏற்கனவே இருப்பாங்க. ரெண்டு நாட்டுக்கும் சண்டை அப்படின்னா என்ன சும்மா ஒவ்வொரு ஆட்களையுமா கொண்டுக்கிட்டே இருப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட முக்கியமான விஷயம், ஒரு சண்டையில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழிச்சிட்டோன்னா அந்த நாடு வந்து நிலகுலைஞ்சிரும். அதுதான் யுத்த முறை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உளவாளிகள்லாம் இருப்பாங்க. இவங்க வந்து தொழில்துறையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தொழிற்சாலைகள் இருக்குது. அப்படி தானே நீங்கள் கூட சண்டைகள் காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கிணறுலலாம் குண்டு போட்டு அழிப்பாங்க, முக்கியமான இடங்கள்லாம் குண்டு போட்டு அழிப்பாங்க. இதுதான் வந்து இயல்பாக போருடைய தந்திரம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளெல்லாம் வந்து குண்டு போட்டு அழிக்கிறது தான் ஜெர்மனியோட திட்டம். எல்லாருமே பயந்துடுறாங்க. அங்கே ஸ்டாலின் வந்து அந்த இடத்துக்கு வராரு அப்படின்னாலே அந்த பெண்கள் வந்து என்ன செய்திருவாங்கன்னா உற்சாகமாகிடுவாங்க.
ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து தொழிற்சாலைக்கு வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா இங்கே குண்டு மழை பொழிய போகுது அப்படிங்கிற சூழ்நிலை கூட அவங்க அவ்வளோ தைரியமாக வந்து தொழிற்சாலையில் இறங்கி நின்று வேலை பார்த்தாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த தொழிற்சாலைகள் அழிக்கப்பட்டுரும் இந்த இடத்துல இருந்து அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உளவாளிகளுக்கு கூட தெரியாமல் இந்த தொழிற்சாலைகளெல்லாம் வேறு இடத்துக்கு மாற்றினாங்க. எவ்வளோ தொழிற்சாலைகளை மாற்றினாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1524 தொழிற்சாலைகளை இருந்த இடத்த விட்டு ஜெர்மன் உளவாளிகள் கண்ணுக்கு படாத இடத்துல கொண்டு போய் மாற்றினாங்க. அதுலேயும் 1360 தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ தடவாளங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள். அப்போது இதில் வந்து கிட்டத்தட்ட 53% பேர் வந்து தொழிலாளர்கள் வந்து பெண்களாக தான் இருக்காங்க. அப்போ அங்கே பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றத்தில் பங்கு வகிக்கிறாங்க. இராணுவ தளவாடங்களில் கூட இந்த இயந்திரம் இந்த மாதிரியான தன்மையோட இந்த மாதிரியான வீரியத்தோட இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பொறியாளராகவும் அதில் வந்து பணி செய்கிறாங்க. இப்படி எல்லா வகையிலையும் அந்த நாடு வந்து முன்னேறதுக்கு யார் காரணமாக இருக்கா? பெண்கள் காரணமாக இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் விதை போடுறது யார் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் கல்வி முறையில் மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிற வகையில் வந்து குரூப்ஸ்கயாவுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு. அப்போது ஏன்னா அந்த நாட்டில் வந்து பெண்ணடிமைத்தனம் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னு சொன்னால் அங்கெல்லாம் கிறிஸ்தவ மதம் தான், ஏற்கனவே நான் வந்து சொல்லிட்டேன் இல்லையா. அப்போது அங்கே வந்து நில உடைமை பண்போடையும் இருந்தாங்க. நில உடைமை பண்புங்கிறது தெரிஞ்சிருக்கோம். அங்கே வந்து பெண்கள் நில உடைமையாளர்கள் எல்லாம் பெண்களே உடைமை பொருளாக தான் கருதுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, ஆண்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அந்த பெண்கள் இருந்து ஆகணும் இல்லையா. அவங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவங்க, அதாவது ஆணாதிக்க சட்டத்திட்டங்களுக்கு அவங்க வந்து உட்பட்டவங்க. அப்போ அவ்வளோ பிற்போக்கான ஒரு சமூகத்தில் அந்த பெண்களை வந்து அணிதிரட்டி அவங்கள வந்து மூட பழக்க வழக்கத்திலிருந்து விடுவிச்சு அவங்கள வந்து புரட்சிகரமான பெண்களாக மாற்ற பங்கை வந்து அவங்க வந்து ரொம்ப வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க. இப்போ வந்து குரூப்ஸ்கேயா ஒருவேளை நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க, அதாவது இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, சாதிக்கு எதிராக மதங்களுக்கு எதிராக அவங்களுடைய போராட்டம் இருந்திருக்கும் இல்லையா. அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனங்கள் இது எல்லாத்தையுமே வந்து விரட்டி அடிக்கிறதுல தான் அவங்களுடைய போராட்டம் வந்து இருந்திருக்கும். எப்படி வந்து அங்கே மக்கள் வந்து ஜெர்மன் ஃபாசிசம், ஹிட்லரோட ஃபாசிசம் வந்து வந்தப்போ அவங்கள எல்லாத்தையும் முறியடிக்க என்னென்ன வேலைகளை செஞ்சாங்களோ அந்த மாதிரியான வேலைகள்லாம் இங்கேயும் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ஜெர்மனை வந்து நடுநடுங்க வச்சது, அதை ஜெர்மனை வந்து அழித்தது, இதில் எல்லாமே வந்து ஹிட்லரை வீழ்த்தினது, இதில் எல்லாத்துலேயுமே வந்து பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமான பங்களிப்பு. அப்போ வந்து நம்ம நினைக்கலாம் போர் வந்தால் தான் அப்போ பெண்களெல்லாம் வந்து அந்த இடத்துல போய் நிற்கணும், முன்னணியில் போய் நிற்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன போர் அப்படி இருந்துட போகுது, நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்லாம் நம்ம வந்து யோசிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம மேலே கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறது எல்லாமே வந்து போர் தான். அது நீங்கள் வந்து போராட்ட வடிவங்கள் வேணால் மாறியிருக்கும், ஆனால் வந்து நம்ம போராடி தான் தீர வேண்டியது இருக்குது. அன்றைக்கி தோழர் சொன்னாங்க, கண்ணகி தோழர் சொன்னாங்க அமைப்பாய் திரளணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அமைப்பாக பெண்கள் வந்து அமைப்பாக அவங்க கூட சொன்னாங்க, ஒரு போராட்டமாக ஒரு டாஸ்மாக இருக்குதா வீதியில் இறங்கி போராடு, இது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லு, பெட்ரோல் விலை ஏறுதா இதை மாதிரி ஏற்றாத அப்படின்னு வீதியில் இறங்கி போராடு. அப்போ நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சி எப்பெல்லாம் நடக்குது அப்படி மொத்தமாக விழுந்தாச்சு, அது வேறு விஷயம். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் வந்து என்னது போராட வேண்டிய தேவை இருக்குது. போராட்ட முறை மாறலாம், ஆனால் வந்து போராட்டம் அப்படிங்கிறது இன்னும் அது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ போராட்டங்கள் வீரியமாக நடக்க ஆரம்பிக்கும் போது இங்கே இயல்பாகவே சாதி இருக்காது, மதம் இருக்காது. அப்போது இந்த மாதிரி மத வெறியர்களெல்லாம் நம்ம முன்னாடி வந்து நின்று தைரியமாக ஓட்டு கேட்டுட்டுலாம் வர முடியாது, அப்படி தானே. அப்போ வந்து ஒரு சுரண்டல் இல்லாத சமூகத்தில் வந்து மட்டும்தான் பெண்கள் விடுதலை மட்டும் இல்லை, மொத்த மானிட விடுதலையுமே சுரண்டல் இல்லாத ஒரு சமூகத்தில் தான் அடங்கி இருக்குது. அப்போது ஒரு சுரண்டல் இல்லாத சமூகத்தை நோக்கி அதை வந்து பெறதுக்கான வழிகளை தான் நம்ம வந்து தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிச்சுக்கிறேன். வணக்கம் தோழர்களே.